ஊரையே கட்டி ஆண்டு விளம்பரங்கள் அனைத்திலும் தன்னுடைய முகம் வர வைத்து எங்கெங்கு பார்த்தாலும் ஸ்டாலின் என்ற ஆட்சி செய்த ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. திமுகவினருக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் கூடவே. ஏனென்றால் ஒரு தொலைக்காட்சியில் கூட தவறான செய்தி பதியாமல் பார்த்து கொண்டார். அப்படி ஒரு ஆட்சியை நடத்தினார். மீடியா முழுக்க அவரின் புகழ் புராணங்கள் மட்டுமே. இந்த முறை 200+ ஆட்சியை அமைப்போம் என்று சூடரித்து கொண்டிருந்தார். அவரை சுற்றியிருந்தவர்களும் அதே பொய்யவே உண்மையை போல் சொல்லி அவரை ஏமாற்றிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது புதிய முதல்வராக திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் செலக்டாகி வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கிறது. இது இப்போ மட்டும் நடக்கலை, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. நெல்லைக்கிணன் அவர்கள் சொன்ன பதிவு தான். காமராஜர் தேர்தலில் தோற்று போயிட்டார் ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட. அப்போது அவங்க எல்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேக்காரங்க, காங்கிரஸ்காரங்க பதவி அடிச்சுட்டு போயிட்டு அவர்கிட்ட பார்த்து, தலைவரை நீங்கள் தோற்றுட்டீங்க, போய் இப்படி சின்ன பையன் தோற்றுட்டீங்களே, வருத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். நானே தோத்துட்டேன்னா நேர்மையாக தேர்தல் நடத்தியிருக்கேன், நேர்மையாக தேர்தலை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிறது உண்மை தானே அப்படின்னு காமராஜர் சொன்னாராம்.